பாண்டியன் ஸ்டார் சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம தங்கமயில இருந்துட்டு நான் அப்பவே சொன்னேன், என் பேச்சை நீ கொஞ்சமாவது கேட்டியாமா, இப்ப பாரு என் வாழ்க்கைய ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டியே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் என்ன பண்ணேன், அவங்க தான் டிவோர்ஸ் அது இதுன்னு சொன்னாங்க. டிவோர்ஸ் அவங்களே வந்து வாபஸ் வாங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன். ஆனால் அவங்களுக்கு இப்படி நடக்கணும் நான் என்ன கனவா கண்டேன். ஒருவேளை உண்மையாகவே அவங்களுக்கு நெஞ்சு வலியா இல்லை நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்களான்னு கூட யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வாக்கியம் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னம்மா இவ்வளோ நடந்திருக்கு, ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி எப்படிம்மா உன்னால் மட்டும் இவ்வளோ கேவலமாக பேச முடியுது? நான் சொல்லிடுவோம்மா, அம்மா அப்பா பேச்சை கேட்குறவங்க யாரும் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதும்மா, அது உன்ன மாதிரி அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜியும் மீனாவும் இருந்துட்டு, அத்தையை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாதுக்கா, அவங்க மேலே போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு மயிலோட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லார மேலேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மயிலை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. ராஜி மீனா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, எங்கள் அம்மா இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. உங்களுக்கு தெரியாமலையா நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கையெழுத்து போட்டீங்களா? இப்போ அத்தை இந்த நிலைமையில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான். மாமா உங்கள் மேலே கொலை வெறியில் இருக்காங்க, அவங்க கண்ணில் மட்டும் நீங்கள் பட்டுறாதீங்க, கொன்று கூட போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ் மீனா வந்து சொல்லிடுறாங்க. மேடம் எதுக்காக பேசிக்கிட்டே இருக்கணும், இவங்க மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.